All India Confederation of the Blind presents Capacity Building and Organizational Development. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு கூட்டத்தில் முத்துசெல்வி பேசணும்னு திடீர்னு கூப்பிட்ட போது எனக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா கூட்டத்துக்கு நாம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் இவங்க திடீர்னு 20ஆம் தேதி பக்கத்தில் கூப்பிட்டு நீங்கள் 27ஆம் தேதி பேசுங்க சார் அப்படின்னாங்க. ஆனால் வேற யாராவது இருந்திருந்தால் நான் இதை தவிர்த்திருக்க முயற்சி செய்திருப்பேன். ஆனால் கேட்டது முத்துசெல்வி, ஏன்னா அதை என்னால் தவிர்க்க முடியல. இருந்தாலும் நேரில் வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், எல்லாரும் நண்பர்களை பார்க்க முடியுமே அப்படின்னு நினைச்சேன். அதை பார்க்க முடியல, அதுக்கான வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். இப்போ பேசணுங்கிற எல்லாத்தையும் கேட்டேன். குறிப்பாக பாலநாகேந்திரன் பேசுனது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். லீடர்ஷிப்பு உருவாக்கப்பட வேண்டியதுங்கிறது இதுதான் நான் ரொம்ப நாளாக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். எந்த அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் லீடர்ஸை தயார் பண்ணுங்க முதல்ல. ஆனால் பெரும்பாலும் அமைப்புகளில் எப்படி ஆகுதுன்னா, நெப்போலியன் சொன்னான் டெலிவரி ஆஃப்டர் மீ அப்படின்னு, எனக்கு அப்புறம் பிரளயம் வரட்டும் அப்படின்னா. அது மாதிரி தான் ஆயிரும். ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் போன உடனே எல்லாம் போயிடும். அப்படி போறது ஒரு இயக்கத்துக்கான சிறப்பான அம்சம் அல்ல. பாலநாகேந்திரன் சொல்ற மாதிரி அது அடுத்தடுத்த தலைவர்கள் வரணும், அதை தொடர்ந்து இயங்கணும். அதுதான் சரியான இயக்க முறை அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய அம்சம். அப்போ இந்த இயக்கங்கள் எப்படி வளருது, எப்படி வளர்ந்தன அப்படிங்கிறத நாம் ஒரு இந்த வழியாகவே பார்த்தோம். ஆதி மனிதன் பிறந்த காலத்துல அவன் தனியா தான் இருந்தான். ஆதாம் தனியா இருந்ததுனாலதான் ஏவாள் படைக்கப்பட்டாள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனா யூதர்களுடைய புராணம் சொல்லுது, ஏவாள் முதல் மனைவி அல்ல, லிலித்துங்கிறவ தான் முதல் மனைவி. அவள் செய்த பாவங்களால் அவள் கடவுளால் கொல்லப்பட்டதுனால ஏவாள் இரண்டாவதாக படைக்கப்பட்டு மனைவி ஆக்கப்பட்டாளுங்கிறது யூத புராணம். அப்போ இது எப்படி இருக்கட்டும், நம்ம எங்க வர்றோம்னா, ஆதாம் காலத்துல ஆதாம் தனியா இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு மனித குலம் வளர வளர மனித குலம் தனியா இருக்க விரும்பல. மனித குலம் கூட்டம் கூட்டமாக தான் இருக்க விரும்பினான். அப்படி கூட்டம் கூட்டமா இருக்க விரும்பின காலத்துல அவன் முதல்ல சிறு குழுக்களா அமைஞ்சான். அப்புறம் அப்படியே இதானா, வேட்டைக்கு போனா வேட்டையாடுற கூட்டமா போய் வேட்டையாடி கூட்டமா பங்கு போட்டு சாப்பிட்டாங்க. இப்படிதான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு, விவசாயத்து அடிப்படையில பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆன போது, நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கின போதும் அவன் கூட்டம் கூட்டமா தான் வாழ ஆரம்பிச்சான். இப்படி கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சவன் தான் பின்னால ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருந்து அந்த பல இனங்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன செங்கிஸ்கான் இப்படி கூட்டங்களாக இருந்தவங்களா எனக்கு தான் பண்ணான். அப்போ மனிதன் கூட்டமா தான் வாழ விரும்புறான், தனித்தனியா வாழ விரும்புறான். அப்ப இந்த கூட்டமா வாழ விரும்புற மனிதன் மெல்ல எங்க வந்தான், அவன் பல தொழில்களை செய்ய ஆரம்பித்தான். பல தொழில்களை செய்ய ஆரம்பித்த போது அது எப்படி, கிராமிய தொழில்கள் எல்லாமே அவன்தான் முதலாளி, அவனே முதலாளி, அவனே தொழிலாளி அப்படிங்கிற நிலையில குடும்பமே சேர்ந்து அந்த தொழிலை செய்யும். அப்படி வந்தாங்க. அப்படி வந்தவங்க பல தொழில்கள், பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு கில்டுன்னு பேரு. அந்த கில்டு பின்னால அழியுது. எப்போ தொழில் புரட்சி ஏற்பட தொடங்கின உடனே இந்த கில்டெல்லாம் மெல்ல அழிய ஆரம்பிச்சு கில்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவன் உற்பத்தியாளராக இருந்தவன் இப்போ உழைக்கும் மனிதனா மாறுறான். இயந்திரங்கள் வருது, இயந்திரங்களோட இவன் இது பண்றான்.
இயந்திரங்களுடைய அதிகப்படியான உற்பத்தி இவனை பாதிக்குது. இவன் வேலை வாய்ப்பை இழக்கிறான். இதன் விளைவுகளை சந்திக்கிறான். இருக்கிற கொஞ்சம் தொழிலாளிகள் 10 மணி நேரம் 12 மணி நேரம்னு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குன்னு வாராந்திர விடுமுறை கிடையாது. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு தனி நேரம் கிடையாது. இப்படியெல்லாம் உருவான போது தான் இவங்க சங்கங்கள் உருவாக்கணும், நாம் ஒன்று சேர்ந்து இதை கேட்குற மாதிரி ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி உருவாக்க நினைத்த போது தான் இவங்க அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு சங்கங்களை மெல்ல மெல்ல ஒவ்வொரு இடங்களில் தொழிற்சங்கங்கள் உருவாகும். அப்படியெல்லாம் உருவாகி வந்தது ஒரு பெரிய கதை. அதில் நாம பார்க்கறது, நம்ம கண்ணெதிரே பார்க்கறது 2 குறிப்பிடத்தக்க சங்கங்கள். ஏன் இந்த சங்கங்கள் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு பின்னணியில் யாரா இருந்தால்தான் உங்களை யாரும் பாதிப்புக்குள்ளாக்காமையோ அல்லது சுரண்டாமையோ இருக்க முடியும். உங்களுக்கு பின்னணியில யாரும் இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படலாம், சுரண்டப்படலாம், உங்களை பாதிப்புக்குள்ளாக்கலாம். இது அப்படின்னா அப்ப சங்கங்கள் அதுக்குத்தான் பயன்படும். சங்கங்களுடைய நோக்கமே பாதிப்பிலிருந்து உறுப்பினரை காப்பாற்றுவதும், பாதிப்பு எப்படியெல்லாம் வரும், அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சங்கங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1920 முதலா ஏஐடியூசின்னு ஒன்று உருவாகும். இந்த ஏஐடியூசி உருவான உடனே அது பல சங்கங்களை உருவாக்குது. அதுக்கு முதல்லயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் லேபர் யூனியன்கிறது 1908 உருவாயிருக்கு. ஆனாலும் அதனுடைய வளர்ச்சியும் போதாமையும் 1920 ஏஐடியூசி உருவாக்குது. இந்த ஏஐடியூசி உருவானதுக்கு பிறகுதான் இதன் விளைவாக பல சங்கங்கள் உருவானாலும் அதெல்லாம் ஏஐடியூசியில் அஃபிலியேட் ஆகிடுது. அஃபிலியேட்னா உங்களுக்கு தெரியும், இணைக்குது. அப்படி இணைச்ச உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன சங்கம் இருக்கு, ஒரு தொழிற்சாலையில் அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க முதலாளி அந்த சங்கத்தை ஒடுக்க முடியும். ஆனால் பின்னணியில ஏஐடிசி இருக்கு, அது பெரிய அளவுல போராட்டத்தை இது பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க கொஞ்சம் இறங்கி வருவாங்க. இதுக்காகவே பலர் பல சங்கங்கள் ஏஐடிசியில் இணைஞ்சாங்க. இப்படி இணைஞ்சு உருவாக்கப்பட்டது ஏஐடிசி. இதே மாதிரி தான் 1946 ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஏஐபிஏ உருவாச்சு. இதை உருவாக்குறதுக்கு பலர் பாடுபட்டு இருக்கிறாங்க. வருவானா போன்றவங்களுடைய வரலாறுலாம் படிச்சீங்கன்னா நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். எப்படா இப்படியெல்லாம் ஒரு தனி மனுஷன் கல்யாணம் பண்ணாம கடைசி இப்படியெல்லாம் போராடி இருக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு சங்கங்களை உருவாக்குவதற்காக வருவானா எல்லாம் பெரிய போராட்டங்களை நடத்துகிறார். அப்ப இந்த ஏஐபிஏ உருவானதன் விளைவு என்ன? பல வங்கிகளில் இருந்து சின்ன சின்ன சங்கங்கள் ஏஐபியோட இணைஞ்சது. அதுக்கு சில ஏஐபியோட இணைஞ்சதன் விளைவு என்ன அப்படின்னா, ஒரு சில சின்ன உதாரணங்களை மட்டும் சொல்றேன். ஒரு வங்கியில ஒருத்தர் இடது கையில கையெழுத்து போடுறார். அவருக்கு இடது கை தான் வரும், எழுதுறதுக்கு இடது கை தான் வரும். இடது கையில கையெழுத்து போட்டாருங்கிறதுக்காக அவருக்கு மெமோ கொடுக்குறாங்க. இந்த மெமோவை வாபஸ் வாங்க சொல்லி அந்த வங்கி ஊழியர்கள் போராடுறாங்க. அப்போ ஏஐபிஏ அவங்க பின்னாடி நிற்கணுன்னு வேற வழி இல்லாம மேனேஜர் அந்த கொடுத்த மெமோவை வாபஸ் வாங்கிக்கிறார், திரும்ப பெற்றுக் கொடுக்குறார். இதே மாதிரி தான் ஏஐபிஏவில் இணைஞ்ச ஒரு சங்கம், அது ஒரு தனியார் வங்கி பேரெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த வங்கியில
90% மக்கள் தொழிலாளர்கள் வந்து ஆபீசர்கள் வந்து எல்லாருமே வந்து நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு சங்கத்தில் இருக்காங்க. ஒரு 10%, 12%க்குள்ளதான் இந்த இன்னொரு சங்கத்தில் இருக்காங்க. ஆனா இந்த 10-12% இருக்காங்களே, இவங்கள பார்த்து தான் நிர்வாகம் பயந்துச்சே தவிர அவங்கள பார்த்து பயப்படல. ஏன்னா இவங்க மிலிட்டண்டா இருந்தது ஒரு காரணம், இவங்க பின்னாடி ஏஐபிஏ இருந்தது ஒரு காரணம். இப்படியெல்லாம் செயல்பட்டு தான் இன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள ஊதிய சம்பள பேச்சுவார்த்தையில மற்ற இதுகளில் 7 பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்ல ஏஐபிஏ கையெழுத்திட்டு அப்படின்னு அவங்க வெப்சைட் சொல்லணும். அப்போ இந்த ஏஐபிஏ இந்த அளவுக்கு செயல்பட்டதுக்கு விளைவுதான் அந்த வெற்றியிலே இவங்க பெற முடியும். காரணம் என்ன? ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஒன்றுபட்டு இருப்பது மட்டுமல்ல, அதாவது நமக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அதை விட முக்கியம் எத்தனை பேர் மிலிட்டண்டா இருக்கிறாங்க, செயல்திறம் மிக்கவர்களால் தீரம் மிக்கவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லீடர்ஸை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்பப்போ அப்படி பல வர்றாங்க. இது ஒரு பக்கம். சரி, இது வந்து பொதுவாக நம்ம நாட்டில் இயக்கங்கள் உருவான விஷயம். இப்போ நம்ம எதுக்கு வருவோம்? நமக்கு வந்து சங்கங்கள் தேவையா அப்படின்னா தேவை. எதுக்கு? குறைஞ்சபட்ச காரணத்துக்காவது ஒரு சங்கம் இருக்கும். அது என்ன குறைஞ்சபட்ச காரணம்? உங்கள கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பலருக்கு தெரியாம கூட இருக்கும். வி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். 35 வயசுல பார்வை இழந்து, அதுக்கப்புறம் ஜி ஜெயராமன் கிட்ட பிரெயில கத்துக்கிட்டு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கூல் வழியா ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை வந்தவர். அவர் என்எபிக்கு பிரசிடண்ட், தமிழ்நாடு என்எபிக்கு பிரசிடண்டாக. அந்த பீரியட் சொல்லுவார், பிளைண்டு 10 பேர் உட்கார்ந்து அவங்களுடைய குறைகளை வந்து வெளிப்படையா பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு ஒரு இடம் வேணும்னா அதுக்கு இருக்கிற இடம் நிச்சயமா ஒரு ஆபீஸா தான் இருக்கணும். அப்போ ஆபீஸ் வேணும்னா அதுக்கு ஒரு சங்கம் வேணும் இல்லையா? அதுக்கு வேண்டியாவது ஒரு சங்கத்தை உருவாக்கணும் இல்லையா? இந்த தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்க்க ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிற இந்த கோட்பாடு இருக்கு இல்லையா? இது எல்லார்கிட்டையும் இருக்கு. உதாரணமா ஒண்ணு சொல்றேன். தமிழோசை, பிபிசி தமிழோசை வானொலி வழியா வந்துட்டு இருந்த காலம் அது. அந்த டைம்ல அவங்க ஒரு இதை வச்சாங்க. அதாவது காஷ்மீர்ல பல பெரியவர்கள் ஒண்ணு சேர்ந்து காசு போட்டு ஒரு பில்டிங்கை கட்டி அங்க கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, காலையில குளிச்சுட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு அளவா எடுத்துக்கிட்டு இங்க வந்துருவாங்க. இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயங்காலமா கிளம்பி போய் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இதை பத்தி இதுக்கு முன்னணி நின்ற ஒருத்தர் அப்படிதான் உங்களுக்கு கேள்வி இருக்கு. இது எதுக்கு இந்த வயசுல இவ்வளவு ஒரு பிரச்சனை எடுத்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், என் பையன் பெரிய வேலையில் இருக்கான் டெல்லியில, மத்திய அரசுல நிறைய பணம் அனுப்புறான். ஆனா எனக்கு இந்த வயசுல பணம் மட்டும் தேவை, கூட பேச வச்சு அல்ல கூட என்னோட உறவாடுறதுக்கு
ஆட்கள் தேவைப்படும். அப்போ இந்த ஆட்களை நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசணும். அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு பணம் போட்டாங்க. நாங்கள் ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம். இப்போ இந்த பில்டிங்கில் நாங்கள் காலையில் வந்து உட்காந்து எங்களுடைய பிரச்சனைகளை அதுகளை எல்லாம் பேசிக்குவோம். அரசியலேருந்து எல்லாம் பேசுவோம். மத்தியானம் ஆனால் கொண்டு வந்து சாப்பிடுவோம். சாயங்காலம் திருப்பி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சாயங்காலம் ஆன உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாரு. நண்பர்களே, அடிப்படையில் இது எதை குறிக்குதுன்னா, தனிமையை மனிதன் விரும்பவில்லை. அப்ப இந்த தனிமையை மனிதன் பொதுவா விரும்பல அப்படின்னா பார்வையற்றவன் மட்டும் விரும்புவானா? பார்வையற்றவனுக்கு மட்டும் தனிமை இனிமையா இருக்குமா? என்னுடைய நெருப்பு நிஜங்களை படித்த யாராவது சிலர் ஏற்று கேள்வி கேட்கலாம். ஏன்னா அதுல ஒரு வரி வருது, தனிமையை ரசிக்க தைரியம் வேண்டும்னு ஒரு வரி நாடோடி வந்து சொல்ற மாதிரி வந்து. ஆனா தனிமையை ரசிக்க தைரியம் வேணும். ஆனா அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கும்? எத்தனை நாள் நீடிக்கும்? அது ஒரு இது இருக்கு இல்லையா? நமக்கு கல்வி தந்த லார்டு மெக்காலே பற்றி சொல்லுவாங்க. அவர் திருமணமாகாமல் இருந்து 80 வயசுல இறந்து போனவர். 80வது வயசுல அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் தன்னுடைய டைரியில எழுதினாராம், தி பாத் விச் ஐ சூஸ் இஸ் ராங் நவ் ஐ ஃபீல் அப்படின்னு எழுதினாராம். நான் தேர்ந்தெடுத்த பாதை தவறானதுன்னு இப்போது உணர்கிறேன். சாருக்கு முதல் நாள் ஒன்று என்ன பண்றது? அதனால பண்ணிடு. அப்போ பார்வையற்றவர்களுக்கும் தனிமையை போக்க ஒரு இடம் இல்லை. அப்படியானால் பார்வையற்றவன் அந்த இடத்தில் தான் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறான். அந்த இடத்தில் தான் இப்படி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது இதை சீக்கிரத்துக்கு என்ன வழின்னு ஒரு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் அவர்கள் தங்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும், ஒரு அமைப்பு வேண்டும் என்று உணர ஆரம்பிக்கிறார்கள். 1874 ஜெர்மனியில 4 பார்வையற்றவர்கள் கூடுறாங்க. அவங்க பேர் கூட யாருக்கும் சரியா தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் படிச்ச அந்த பத்திரிகையில் அவங்க பேரே தான். அப்படி ஒரு 4 பேர் கூடுறாங்க. அவங்க ஒரு தங்களுக்குள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஏன் நமக்காக பிறர் பேசுகிறார்கள்? நமக்காக நாம் பேசினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. இந்த கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக மெல்ல மெல்ல வளர்ந்து பெரிய அளவில் உருவாகும். அப்படி உருவாகும் போதுதான் 1945 ஒரு ஆசிரியர், பார்வையற்றவர் தான், ஒரு ஆசிரியர் ஜான் டென் ப்ரூக் என்பவர் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அப்படி உருவானதுதான் அமெரிக்கன் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட். அப்போ அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு அது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. அதன் தாக்கம் 1975 தான் இந்தியாவில் தென்படும். 1975 இந்தியாவில் தென்பட்டு அந்த இயக்கம் வளர ஆரம்பிச்சு. அந்த இயக்கத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இதுகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லா இயக்கத்திலும் இருக்கும். இன்னும் நம்ம நினைச்சுக்கிறோம் பார்வையற்றவர்கள் இயக்கத்துலதான் பிரச்சனைகள்லாம் இருக்கு, இப்ப மற்றவங்களெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இயக்கத்திலையும் இயக்கத்துக்கான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இயக்கத்தை சிதைக்கணுங்கிற சில மனோபாவங்களும் கூட இருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஒரு பத்திரிகை, இடதுசாரி பத்திரிகை. அதுல ஒரு 10 அம்சங்களை, 10 பாயிண்ட்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஹவு டு டெஸ்ட்ராய் an அசோசியேஷன் அப்படின்னு, ஒரு சங்கத்தை எப்படி அழித்து அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எங்க கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்
அவங்களுடைய மலர்ல எடுத்து போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நாங்க அப்போ கோயம்புத்தூர்ல புதிய பார்வை அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தோம். 4 இதழ் தான் வந்து அதுக்குள்ளே படாத பாடு போட்டான் அது அப்படின்னு நின்று போச்சு. அப்போ அந்த பத்திரிகையில நான் இந்த 10 அம்சத்தையும் அப்படியே மொழிபெயர்த்து போட்டு விட்டேன். அவங்க என்ன சொல்றான், எப்படி அழிக்கிறது, எந்த பொறுப்பையும் ஏத்துக்காத சங்கத்துல, என்ன எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. அடுத்தது ஒருபோதும் சந்தா மட்டும் கட்டிடுறாரு. இப்படியாக பல அம்சங்களை தரணும். அப்ப இது மாதிரி அமைப்பு எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா இயக்கத்திலையும் இருக்கும். அது இது இல்லை. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில 1975 அது வளர்ந்த உருவான நிலையில 80ல் ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கு. கவுல் அதை உருவாக்குறாரு. கவுல் இதை உருவாக்குன காலத்தை பத்தி நான் கொஞ்சம் இங்கே பார்த்தேன். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இடம் இல்லாம குடிசைகளை போட்டு குடிசையில பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும், எந்த இயக்கம் எடுத்த எடுப்பில் வளராது. அது வளர்னா கொஞ்சம் காலம் பிடிக்கும், அப்பதான் அது வளரும். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிறவன் நாய்படாத பாடுபட்டா தான் அது கொஞ்சம் பின்னாடி வளரும். அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க அதை ஹேண்டில் பண்றது, அதை இயக்கிறது எளிமையா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அது வளர்றது கஷ்டமா இருக்கும். இப்போ 2 சிந்தனை பள்ளிகள் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது 2 ஸ்கூல் ஆஃப் தாட். ஒன்று ஃபார் தி பிளைண்ட், பார்வையற்றவர்களுக்காக மற்றவர்கள் பாடுபடுவோம். இன்னொன்று ஆஃப் தி பிளைண்ட், பார்வையற்றவர்களுக்காக பார்வையற்றவர்களே பாடுவோம். இந்த 2 ஸ்கூல் ஆஃப் தாட். NAB பார்வையற்றவர்களுக்காக மற்றவர்கள் பாடுபடுற அமைப்பு, நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட். பாத்தீங்களா? அப்போ அதுல பார்வையற்றவர்களுக்கு அவங்க எது தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை முன்னிலைப்படுத்தி அதை கோரிக்கையா வைப்பாங்க. ஆனா ஆஃப் தி பிளைண்ட்னு வரும்போது அது பார்வையற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்வையற்றவனே சொல்றான். தி ஷூ வேரர் நோஸ் வேர் தி ஷூ பை. ஷூ எங்க கடிக்குது, காலை எங்க கடிக்குதுன்னு ஷூ அணிஞ்சவனுக்கு தான் தெரியும், வெளியிருக்கிறவனுக்கு தெரியாது. அப்போ ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரு திட்டத்தை போடுறதுனால வெற்றி அடையாது. வெற்றி கீழே இருந்து வரும். அதாவது சென்ட்ரிபீட்டலா இருக்கும். ஆனா இங்க எல்லாமே சென்ட்ரிஃபியூகல் தான் இருக்கு. அப்போ மேலிருந்து தான் கீழே அதிகாரங்கள் இது வருதே தவிர கீழிருந்து மேல போகுது. அதை சரி கட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. சரி, இப்போ நம்ம சொல்லிட்டு வந்தோமே, இதுல நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட், ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட். இந்த ஃபெடரேஷனுக்கும் கான்ஃபெடரேஷனுக்கும் இல்லை. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது ஒரு தனி, அதாவது கூட்டாட்சி முறை. அதுல பல கிளைகள் இருக்கும், ஒரு தலைமை இருக்கும், பல கிளைகள் இருக்கும். ஆனால் கிளைகளுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட வச்சுக்கலாம். ஆனா பெரும்பாலும் தலைமையுடைய கான்செப்ட், தலைமையுடைய அமைப்பு, விதி அமைப்பு தான் அவர்களுக்கு செயல்முறைக்கு உரியதாக இருக்கு. அதுல
கிளைகள் எக்காரணத்தை முன்னிட்டும் பிரிந்து போக முடியாது. The branch or the unit cannot secede. அதுதான் அதோடைய அடிப்படை. அவங்க பிரிஞ்சு போக முடியாது. அப்போ எல்லா இதுவும் அவங்களுக்குள்ளதான் இருக்கும். எல்லாரும் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பிப்பாங்க. அவங்க ஒட்டுமொத்தமா அதை எடுத்துக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தி சொல்லுவாங்க, இது ஃபெடரலுடைய. ஃபெடரலுக்கு இன்னொரு அமைப்பு உண்டு, அம்சம் உண்டு. அதாவது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்க கட்டாயம் தேவை. அதுங்களா, ஃபெடரல் அமைப்புக்கு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தேவை. இப்போ ஃபெடரலுக்கு நாம பொதுவாக எதை உதாரணம் காட்டுறோம் அப்படின்னா அமெரிக்காவை தான் உதாரணம் காட்டுறோம். ஏன்னா அமெரிக்கா தான் முழுமையான ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கிற நாடு. அமெரிக்காவை தான் நம்ம உதாரணம் காட்டுறோம். அப்போ இந்தியா என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் KCVR என்ன சொல்றாருன்னா, இது ஒரு குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி, முழுமையானதல்ல அப்படின்றார். ஏன்னா இங்க 3 பட்டியல் உண்டு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 பட்டியல் உண்டு. இந்த 3 பட்டியலுக்குள்ளேயே வச்சுதான் இந்த ஃபெடரல் வந்து இந்த ஃபெடரல் சிஸ்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இன்றைய சூழல்ல நம்மளது எவ்வளவு தேங்கி போயிடுச்சு, ஃபெடரல் சிஸ்டம் தேய ஆரம்பிச்சிருக்கு, அது வேற விஷயம். ஆனா பொதுவா ஃபெடரல்ங்கிறது, கூட்டாட்சி தன்மைங்கிறது இப்படிப்பட்ட ஒன்றுதான். இதுதான் அந்த NFB, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் அப்படிங்கிறது காட்டும். சரி, ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட்னு வச்சாங்களா, அது அவங்க ஏன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் வச்சாங்க? அவங்க கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் வச்சதுக்கு காரணம் அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்டும் வந்து ரெஜிஸ்டர்டு யூனிட். பல ரெஜிஸ்டர்டு யூனிட், அதாவது பல பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா ஒரு அமைப்பை வச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட யூஎன்ஓ மாதிரி. யூஎன்ஓ வந்து கான்ஃபெடரேஷன் தான். ஏன் யூஎன்ஓ கான்ஃபெடரேஷன்? யுஎன்ஓக்குள்ள இருக்கிற 193 நாடுகளும் தனித்தனி ஆதிபத்தியம் கொண்டவை, தனித்தனி சாவர்னிட்டி உள்ள நாடு, ஆதிபத்தியம் கொண்ட நாடு. அந்த நாடுகள் அந்த ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு. உலகப் போருக்கு அப்புறம், 2வது உலகப் போருக்கு அப்புறம் அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அந்த அமைப்புல இருந்து ஒரு நாடு விலகணும்னு நினைக்குதா, விலகிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு சரியில்லை அப்படி திருப்பி சேரணும்னு நினைக்குதா, சேர்ந்துக்கலாம். ஆனால் இந்த முறை வந்து ஃபெடரல்ல வராது. அப்போ கான்ஃபெடரேஷன்ல இந்த ஒரு சலுகை, பெரிய சலுகை, இது ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ கான்ஃபெடரேஷன் அமைச்ச போது அவர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த அமைப்பை வந்து சுதந்திரமான, எல்லோருக்கும் சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கான்ஃபெடரேஷன் ஆஃப் தி பிளைண்ட் வச்சிருக்காரு. பார்வையற்றோருக்கான கூட்டமைப்பு. அப்ப பார்வையற்றோருக்கான கூட்டமைப்புன்னா இதுல பார்வையற்றவர்களால் நடத்தப்படுகிற பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் தான் இங்கே அஃபிலியேட் ஆகும். அவங்க தான் அதில் இது பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு அமைப்பாகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்புல அப்படிதான் வந்து அவங்க பல நடவடிக்கைகளை வந்து அந்த மாதிரி தான் எடுத்து எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது பாராட்டுக்குரிய அம்சம். இப்போ
இந்த அமைப்புகள் எப்படி இயங்குது, எப்படி இயங்கணும் அப்படின்னா, நானும் நாகேந்திரனுடைய சொற்களையே வழிமொழிகிறேன். 2வது 3வது தலைமையை தயார் செய்யுங்கள். நீங்க எந்த இயக்கமாகவும் இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா உங்க இயக்கம், நீங்க உருவாக்குன இயக்கம், நீங்க வளர்த்தெடுக்க விரும்புகிற இயக்கம் உங்களுக்கு அப்புறமும் அது நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க 2வது 3வது தலைமுறைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளை தயார் செய்ய வேண்டும். அப்படிதான் அது நிரந்தரமா இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உறுப்பினர்கள் முதல்ல பார்வையிட்டவர்கள் அப்டேட்டா இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு சைட்டேடு உனக்கு சொல்லி லேட்டா உனக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறார். அதுவும் இன்றைய சூழல்ல உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தெரியாத இதெல்லாம் நாங்களாம் ஓஞ்சி போன ஒரு காலகட்டம். ஆனா உங்களை போன்றவர்கள், இளைஞர்களாக இருக்கிறவர்கள் அப் டு டேட்டா இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இன்றைக்கு என்ன முக்கியமான செய்தி? இஸ்ரேல் சோமாலியாவில் ஒரு பகுதியை, போராட்டத்தின் ஒரு பகுதியை தனி நாடுன்னு அறிவிச்சிருக்கான். சோமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கான். இஸ்ரேல் மட்டும்தான் அதை அறிவிச்சிருக்கான், மற்றவங்க எல்லாம் ஏற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் அதை ஏற்றிருக்காங்க. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு மற்றவங்க சொல்லி உனக்கு தெரியக்கூடாது, நீ சொல்லி மற்றவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு உன்னை நீ அப்டேட் பண்ணிடு. ஏன் அப்டேட் பண்ணணும்? நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அதே காரணம்தான். நீ நார்மலா இருந்தீன்னா சைட்டோட உன்னை நார்மலாவே ட்ரீட் பண்ணிட்டு உன்னை எதுவும் கண்டுக்காம அப்படின்னு போயிடுவான். நீ சப்நார்மலா இருந்தீன்னா இந்த சமூகம் உன்னை மெதித்து ஒன்றுமில்லாம செய்யுது. அப்போ நீ எப்படி இருக்கணும்? அப்நார்மலா இருக்கணும். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நீ உயர்ந்திருக்கணும். அப்பதான் இது லாபம். அப்போ ஒரு இயக்கத்தை இயக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. உனக்கு 4 விஷயம் தெரிஞ்சாதான் நீ அதுக்குள்ள உறுப்பினராக இருந்து நாளைக்கு ஒரு தலைவனா நீ வர முடியும். ஒண்ணுமே தெரியாம ஒரு தலைவனா நீ வர முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யாரும் கோவிச்சுக்க மாட்டீங்க. நான் முதல்ல இருந்த ஒரு இயக்கத்துல ஒரு போஸ்ட் காலியா இருந்துச்சு, வைஸ் பிரசிடண்ட் போஸ்ட்னு காலியா இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெனரல் பாடியில வச்சிருக்கா. நான் அப்பயே சொன்னேன், ஈசியில வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஜெனரல் பாடிகிட்ட கன்சிடன்ஸ் வாங்குங்க, ஒப்புதல் வாங்குங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஜெனரல் பாடியிலே வச்சிருவோம் அப்படி. சரி நான் விட்டேன், வைங்க பார்க்கலாம் அப்படின்னு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஒன்றும் தெரியாத அப்பாவி பையன், அந்த பையனை இவர் தான் வைஸ் பிரசிடண்ட் இருந்தாங்க. எல்லாரும் கை கட்டிட்டாங்க, ஆமா அவர் தான் வைஸ் பிரசிடண்ட். அவ்வளவுதான், எடுத்துட்டாங்க. வானொலியில அவரை இளைஞர்களுக்காக பேட்டிக்கு கூப்பிடுறாங்க. போறாரு, பேட்டி பேசிட்டு இருக்கிறாரு. வானொலி அந்த இன்டர்வியூ எடுத்தவர் திருப்பி கேட்கிறார், நீங்க என்னவா இருக்கீங்க? சங்கத்துல நான் வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். சங்கத்து பேரை சொல்லி அதில் நான் வைஸ் பிரசிடண்ட். அப்படியா? சங்கத்தின் கொள்கையில் என்னங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சங்கத்துல வைஸ் பிரசிடண்ட்.
அவர் திருப்பி கேட்கிறாரு, சங்கத்துல வைஸ் பிரசிடண்ட்ங்கிறீங்க, சங்கத்துல கொள்கையே என்னன்னு தெரியாதுங்கிறீங்க, அது எப்படிங்க இருக்க முடியும், சங்கத்துல ஒரு கொள்கை என்ன அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சங்கத்துல நான் வைஸ் பிரசிடண்ட். இந்த நிலை ஏன் வரும்? ஆக்சுவலா அவங்க சங்கத்துல ஒரு மோட்டோ வச்சிருந்தாங்க, அதாவது ஈக்குவலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, செக்யூரிட்டி அப்படிங்கிற மோட்டோ அவங்க வச்சிருந்தாங்க. சமத்துவம், சம வாய்ப்பு, பாதுகாப்பு. அதுல கூட எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. நான் அதை சிலர் நண்பர்கிட்ட, தினகர் போன்ற நண்பர்கிட்ட பேசும்போது அதை பத்தி பேசிக்கிறோம். நானும் தினகரும் பேசிக்கிறேன். அதாவது இப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னா, ஒரு பஸ் வந்து நிற்குது, பஸ்ல எல்லாம் ஏறுறாங்க, நானும் ஏறுறேன், கண்டக்டர் சொல்லுங்கம்மா. ஹலோ சார், இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அப்போ பஸ் வந்து நிக்குது, பஸ் வந்து நின்ன உடனே எல்லாரும் ஏறுறாங்க, நடத்துனர் என்னையும் ஏற விடுறாரு, நானும் ஏறிக்கிறேன். ஏறினதுக்கு அப்புறம் உட்கார்றதுக்கு சீட்டு நடு பேருந்துடைய நடுப்பகுதியில ஒரு சீட்டு காலியா இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாது. நான் ஒரு சீட்டா காலியா இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு போக முடியும் பஸ்ல. அப்போ நடு அங்க இருக்குது. அப்ப நான் எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு இது பண்ணிருக்கலாம் இல்லைன்னா, கண்டக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறுக்கல, நான் உனக்கு கொடுங்க. அப்ப சீட்டு வந்து நீ தானே தேடி முடியும், அது நான் எப்படி உனக்கு பண்ணுவேன்? ஏன்னா உனக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கண்டக்டர் வாதிட்டான்னு நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா, அக்சசபிள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது இல்லைங்களா? நான் அடையக்கூடிய ஒரு சம வாய்ப்பு எனக்கு வேணும். இது வந்து ஆர்த்தோ 2 நாள் இல்லாதவன் வந்து உனக்கு எந்த சலுகையும் கிடையாது, நீ வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஓடு அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தயத்தில் விடக்கூடாது, விட முடியாது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நாம வந்து தெளிவா இருக்கோம். அதனால சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெளிவா தெரியணும், எதுக்காக வச்சிருக்காங்க, என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். அப்படி தெரிஞ்சு உருவாக்கப்படும் போதுதான் இது வந்து மிகப்பெரிய அமைப்பாக உருவாகி நல்ல நல்ல செயல்களை செய்ய முடியும். அப்போ இது வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதை நாம வந்து தெளிவா நாம வச்சுக்கணும். எனவே ஒவ்வொரு பார்வையாளரும் தன்னை அப்டேட் செய்து கொள்ளணுங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா ஆங்கிலத்துல ஒரு இது உண்டு, ஃபாதர்லெஸ் சைல்டு ஷுட் பி மோர் பிரில்லியன்ட் அப்படின்னு. தந்தை இல்லாத குழந்தை மிக புத்திசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது. அது மாதிரி பார்வையற்றவன் மிக புத்திசாலியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகத்தில் அவன் ஒரு இயக்கத்தை கட்டி எடுத்து வளர்த்து அந்த இயக்கம் தன்னுடைய இனத்திற்காக, தன்னுடைய இனத்தின் கோரிக்கைகளுக்காக செயல்பட்டதை இது பண்ண முடியும். அப்படி இருந்தா தான், அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து எத்தனை 80ன்னா இன்னைக்கு எவ்வளோ 45 வருஷம் ஆயிப்போச்சு. 45 வருஷம் ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷன் மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்குன்னா என்ன காரணம்? அவர்கள் அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷனை கொடுக்குறாங்க. இப்பவும் அதுதான் வயது. இந்த மாதிரி எஜுகேஷனை கொடுத்துதான் அவனை வந்து மேலே கொண்டு வர முடியும். அதன் வழியாகத்தான் அவங்களை வந்து இது பண்ண முடியும். பாலநேந்திரன் போன்றவர்களை பல இடத்துல பேச வச்சீங்கன்னா அவர் ஒருத்தரே போதும், இந்தியாவில் இருக்கிற பார்வையிட்டவர்களை, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையிட்டவர்களை நிறுத்தி மேலே கொண்டு வர்றாரு. எனவே இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நாம வந்து மிக எச்சரிக்கையாகவும் மிக தீர்க்கமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பதான்
இந்த மாதிரியான இயக்கங்கள் வளரவும் வாழவும் வழிபிறக்கும். இதுதான் இந்த எனக்கு தெரிந்த வகையில் சுருக்கமாக உங்களுக்கு இந்த இயக்கங்களை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னமும் சில பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் எழுத்துக்கு கொண்டு வந்துருவேன், இங்க பேச்சு கொண்டு வரல. மிக்க நன்றி சார். இப்போ யாருக்காவது கேள்விகள் இருந்தா, ஒரு 2 கேள்விகள் இருந்தா ஃப்ரண்ட்ல வந்து கேட்கலாம், இந்த ஸ்டேஜ்ல வந்து கேட்கலாம். யாருக்கா கேள்விகள் இருக்கா? ஃபெடரேஷன் அண்ட் கான்ஃபெடரேஷன் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் சொல்லுங்க, வேறுபடுத்துங்க. அதுல கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் நம்ம தெளிவாப்படுத்துங்க. ஃபெடரேஷன் அண்ட் கான்ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்னா ஃபெடரேஷன்ல இருக்கிற எந்த யூனிட்டும் உங்களுக்கு தனியா பிரிஞ்சு போக முடியாது. ஆச்சுங்களா? அமெரிக்கா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி தான். அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்கு. எந்த ஸ்டேட்டும் தனியா பிரிஞ்சு போக முடியாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனி சட்டங்கள் உண்டு, இது உண்டு, கான்ஸ்டியூஷன் உண்டு. ஆனாலும் எந்த ஸ்டேட்டும் தனியா பிரிஞ்சு போக முடியாது. ஐக்கிய அமெரிக்க நாடுங்கிற ஒன்றுக்குள்ளதான் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறதுக்குள்ளதான் இருக்கும், பிரிஞ்சு போக முடியும். இது ஃபெடரல் சிஸ்டம். அதே தான் இந்தியாவிலையும். இந்தியாவில் குவாசி ஃபெடரல், அதாவது அரை கூட்டாட்சி தன்மை தான். ஆனாலும் இந்தியாவிலையும் எந்த மாநிலமும் பிரிஞ்சு தனியா போக முடியாது. இது ஃபெடரல் சிஸ்டம். கான்ஃபெடரேஷன்னா என்னன்னா, கான்ஃபெடரேஷன்ல வர்ற எல்லா உறுப்புகளுமே வந்து அவங்க தங்களுக்குன்னு ஒரு பதிவை ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உதாரணத்தோட சொல்றேன். சிஎஸ்சிஏபி வந்து அஃபிலியேட் ஆயிருக்கா ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன்ல? ஆமா சார், அஃபிலியேட்டட். அஃபிலியேட்டட். அப்போ சிஎஸ்சிஏபி எப்படி அஃபிலியேட் ஆச்சு? அது வந்து தனியா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அவங்க தனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால அவங்க அதுல அஃபிலியேட்டா இருக்காங்க. இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் கான்ஃபெடரேஷன்ல அஃபிலியேட் ஆக முடியும். ரெஜிஸ்டர் பண்ணாத சங்கங்கள், எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில அநேகமா தெருவுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில். ஆனா அது எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. யாரு என்ன ரெஜிஸ்டர் பண்ணா நமக்கு தெரியும் அது எவ்வளவு தொல்லையான விஷயம். ஆடிட்டிங் அக்கௌண்ட் நம்ம சமர்ப்பிச்சு பண்ணணும், ஜிபி அவன் சொல்ற டேட்ல தான், அவன் சொல்ற இதுக்குள்ளதான் நடத்தணும். இப்படி பல சட்டங்கள் இருக்கு. நாங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ண எங்க பார்வையற்றோருக்கான அறுவை துணை ஆய்வு மையம் வந்து பதிவு செய்யப்பட்ட இயக்கம் தான். ஆனா இந்த வருஷந்தோறும் உங்ககிட்ட ரெனியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆடிட்டிங் போராடுறதுக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு தனி ஆளே போட வேண்டியது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் தான் கான்ஃபெடரேஷன்ல உறுப்பினர் ஆக முடியும். பதிவு செய்யாதவங்க ஆக முடியாது. இப்ப யூஎன்ஓவில் எடுத்துங்க, நான் தான் யூஎன்ஓ சரியான உதாரணம் யூஎன்ஓ தான். யூஎன்ஓவில் 193 நாடு இருக்கு. 193 நாடும் தனித்தனி நாடு, அவங்களுக்குன்னு தனித்தனி சாவர்னிட்டி இருக்கு, அதாவது அவங்களுக்குன்னு தனித்தனி ஆதிபத்திய உரிமைகள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாடுகள் தான் அங்க உதவி ஆகுது. இந்த கான்ஃபெடரேஷன்ல இன்னொரு இது என்னன்னா, எந்த யூனிட்டும் தான் விரும்பலைன்னா விளைவிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அதில் ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் பிளைன்ல இருக்கு. அவங்க வந்து இல்லை எங்களுக்கு இதில் இருக்கிறது அவ்வளோ இதாக இல்லை, உசிதமா இல்லை, நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னா அவங்க விளைவிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறாங்க, இல்லை நாங்கள் இதில் வந்து திருப்பி சேர்றோம் அப்படின்னு நினைச்சா அவங்க சேரலாம். அதுதான் கான்ஃபெடரேஷன்ல இருக்கிற பெரிய லாபம். இப்போ சோவியத் யூனியன்ல என்ன நடந்துச்சு? 1991 சோவியத் யூனியன் உடைஞ்சது, டிஸ்இன்டகிரேட் ஆகி அந்த சில மாநிலங்கள் வந்து தனித்தனி நாடுகளா, ஜார்ஜியா, உக்ரைன் எல்லாம் தனித்தனி நாடுகளா மாறிடுச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் இதான ஒண்ணு, அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்த உடனே என்ன பண்ணாங்க?
சிஐஎஸ்ன்னு ஒன்று வச்சிருந்தேன், காமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கிட்டு பல ஸ்டேட்டுகள் திருப்பி ரஷ்யா கூட சேர்ந்து இல்லையா? அந்த மாதிரி கான்ஃபெடரேஷன்ல பிரியலாம், திருப்பி சேரலாம். ஆனா ஃபெடரல்ல பிரிய முடியாது, சேர்ந்துட்டா பிரிய முடியாது, அவ்வளவுதான். அது ஒன்ஸ் சேர்ந்தா சேர்ந்தது தான். இதுதான் ஃபெடரேஷனுக்கும் கான்ஃபெடரேஷனுக்கும் உள்ள வேறுபாடு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு அளித்ததுக்கு முத்துச்செல்விக்கும் ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷன் பிளைண்டுக்கும் மற்ற எல்லோருக்கும், இது சார்ந்த எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.